புதிதாக வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அதற்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு உள்ள போகிறேன். நெகேமியா எடுங்க. நெகேமியா அங்கே வேதத்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியாயப்பிரமாண அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வாசிக்கிறாங்க. எஸ்ரா வந்து நிற்கிறார் முன்னாடி. இப்போ நான் தான் எஸ்ரா. அவருக்கு இந்த மாதிரி ஒரு பலிபீடத்தை போட்டு வச்சுட்டாங்க. தேசத்தில் எல்லா ஜனங்களும் வந்து நிற்கிறான். அவர் வந்து நிற்கும் பொழுது வேதத்தை திறந்த உடனே எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தூங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வசனத்தை பாருங்களேன். 8ஆம் அதிகாரம் 5 பாருங்க. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் இருக்கு. எந்த புஸ்தகத்தை? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்த பொழுது அவங்க எழுந்து நின்று கனம் பண்ணாங்க. நம்ம புஸ்தகத்தை திறக்கும் பொழுது விழுந்து தூங்குறோம், அப்படிதானே? ஆமாங்கிறார் ஒருத்தர். அப்படி இல்லாமல் எப்பெல்லாம் வேதத்தை திறந்து வாசிக்கும் பொழுது அதற்கான கனத்தை நீங்கள் பைபிளுக்கு கொடுக்குறீங்களோ இல்லையோ அதற்குள்ளே இருக்கிற வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க? கனத்தை கொடுக்கணும். வார்த்தையை நீங்கள் உட்கார்ந்துருந்தாலும் என்ன பண்ணுங்க? வார்த்தையை கனம். அங்கே ஒரு ஜாமம் மட்டும் ஒரு காலம் முழுவதும் அவங்க நின்று கொண்டு இருந்தார்கள்னு இருக்கு. அந்த வசனத்தை கேட்ட உடனே 9ஆம் வசனத்தை வாசினா எல்லாரும் அழுகிறாங்க. அந்த வசனத்தை அந்த 9ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை இன்னைக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8-9 ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்கும் பொழுது அழுது அங்கே இருக்கிற நெகேமியா, அங்கே இருக்கிற எஸ்ரா, அங்கே இருக்கிற வேதவார்கள்லாம் போய் என்ன சொல்கிறாங்க? அடே அல்லாதரா, அல்லாத அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுறாங்க? அழ வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்பையும் என்ன பண்ணல? அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஏன் அப்படி அழுகிறாங்கன்னா, இந்த நெகேமியா இந்த எஸ்ரா எங்கே இருந்தாங்கன்னா, இந்த பாபிலோனியர்களால் அந்த அந்த எருசலேம் இடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் கண்காண எல்லாம் இடிக்கப்பட்டுருச்சு. நியாயப்பிரமாணம் இல்லை, புஸ்தகம் இல்லை, எருசலேம் இல்லை, தேவாலயம் இல்லை, பலிபீடம் இல்லை. ஆனால் திரும்ப ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திரும்ப அந்த இடத்துல கொண்டு வந்து நின்று அவங்க வாசிக்கும் பொழுது அந்த நன்றி நிறைந்த இருதயத்தை அந்த வார்த்தையை கேட்க அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா நிற்க முடியலை. அழுகிறாங்க எழுந்து நின்று. அவங்க எல்லாரும் அழவேணாம், இது கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இந்த நாள். அந்த 10ஆவது வசனத்தில் வாச்சிங்கன்னா 10 கடைசியில் சொல்கிறாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஏன் அழுகிறீன்னு கேட்குறாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பெலன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க? அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9ஆம் அதிகாரத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் உடுத்து சாம்பலில் உட்காந்து என்ன பண்ணுறாங்கன்னா கூடி வராங்க. இதுதான் அந்த ஆதி நாட்களில் அந்த ஜனங்கள் இந்த நியாய பிரமாணத்துக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக இருக்கிறாங்க. நம்ம சபையும் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற சபையாக நம்ம சபை இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம குடும்பம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி இருக்கணும்? முக்கியத்துவம் கொடுக்குற சபையா. படிக்கிறவங்களை கர்த்தர் எதிர்பார்க்கல, வார்த்தைக்கு நடுங்குகிறவங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையேன்னு இருக்கு வசனம். எப்படி இருக்கு? கர்த்தர் அந்த இருதயத்தை, பயத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்கும்படியான செவியும் இருதயத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? எங்கள் குடும்பத்தில் அப்படி ஒரு குடும்பம் இருக்கணும். எங்கள் பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும். யாருக்கு பயப்படுறாங்களோ கர்த்தருடைய வார்த்தைக்கு, வசனத்துக்கு, தேவ பிரசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடும்பமாக எங்கள் பிள்ளைகள் நிற்கணுங்கிற விரும்புகிற குடும்ப தலைவர்கள் மாத்திரம் சத்தமா, குடும்ப தலைவிகள் மாத்திரம் ஹல்லேலூயா.
கர்த்தர் அதை விரும்பி இருக்கிறார். அப்போ ஒரு ஜெனரேஷனை, ஒரு சந்ததி எழும்பட்டும் நம்ம இருக்கிற காலங்களில். இது எப்பயோ ஒரு நாள் நடந்ததில்லை, திரும்புவது நடக்கணும். எப்படி இந்த அப்போஸ்தலர் நாட்களில் நடந்தது போல அது முன்னாடியே நடக்கப்பட்டது. எகேமியா இது எப்படி இந்த அதிகாரத்தை நீங்கள் போய் வாசிங்கன்னா தினந்தோறும் வேதத்தை வாசிச்சாங்களாமா. எப்படி அப்போஸ்தலர் நாட்களில் தினந்தோறும் அவர்கள் விசுவாசிகள் சபைக்குள்ளே சேர்க்கப்பட்டது போல தினந்தோறும் தேவாலயம் அவங்க எல்லாரும் கூடி வேத வசனத்தை, நியாயப்பிரமாணத்தை எஸ்ரா மூலியமாய் கேட்டு தினந்தோறும் வேதத்தை வாசித்து கொண்டிருந்தாங்க. அந்த எழுப்புதல் பழைய ஏற்பாட்டு நாட்களில் நடந்தது. ஹல்லேலூயா. வசனத்தை படிக்கும் பொழுது தான் எழுப்புதல் நமக்குள்ள வரும். இல்லை, கண்களை மூடி. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தர், இந்த நாளில் எங்கள் வார்த்தையின் மூலியமாய் நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. எங்களுடைய செவிகளையும் எங்கள் இருதயங்களையும் கர்த்தர் நீங்கள் திறந்து இந்த நாளுக்கேற்ற வார்த்தை எங்களுக்கு தந்து நீங்கள் பலப்படுத்தி அனுப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்துள்ளீங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் இந்த 5வது அதிகாரத்தில் இதெல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான், யாருக்கும் இது புதிதான காரியம் இல்லை. லேகியோன், பிசாசு அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணியிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். இந்த ஒரு தெரிந்த பகுதியிலிருந்து கர்த்தர் இந்த நாளில் நம்மோட பேசுவாராக. இந்த 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள் அப்படி இருக்கு. இப்போ 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இயேசுவும் அவனுடைய சீசர்களும் கடலை அதற்றி, காற்றை காதலை அதட்டி அவங்க வர வழியில் ஒரு கரையை சேர்றாங்க. அந்த கரை தான் அது எடுத்துன்னா அந்த கதரேனுடைய அந்த நாட்டுக்கு இறங்கின உடனே, ஒரு படவிலிருந்து இறங்கின உடனே வசனம் 2, அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இப்போ இயேசு உங்கள் ஊழியத்தெல்லாம் அங்கே முடிச்சுட்டு கடலில் பெரிய ஒரு அற்புதத்தை, கடலில் இயற்கை அப்பாற்பட்ட பெரிய காரியத்தை செஞ்சு இறங்கினா, இங்கே இயேசுவை வெல்கம் பண்ணுறது யாருக்கு வரா? இயேசுவை வரவேற்க யார் வரா? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களே, யார் வரா? அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையில் அவருக்கு எதிராக வந்தான். இயேசு வரவேற்கிறது யாரு தான்? பிசாசு பிடிச்ச ஒரு மனுஷன் தான் என்ன பண்ணுறான், நிற்கிறான். ஊழியத்துக்கு போனால் நம்மளை யார் வரவேற்கிறாங்களோ இல்லையோ, நமக்காக யார் இருக்கிறா? ஆண்டவருக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஆண்டவரை வரவேற்க தான் யாரும் வரல. அந்த அங்கே இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் வரல, அங்கே இருக்கிற யூதர், அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க வரல, வாலிபர் வரல. ஒருத்தன் ஓடி வரான் இயேசுவை பார்த்த உடனே. அவன் யாரு? அவனுக்குள்ளே இருக்கிறது பிசாசு. 6000 பிசாசு யாரை வரவேற்குது? அவரை பார்த்தோன்னே பணிந்து கொள்ளுது. ஹல்லேலூயா. ஊழியங்கிறது எப்படி தான் இருக்கும்? நிறைய பேர் நினச்சிக்கலாம், காரில் போய் இறங்கினா என்ன எப்படி இருக்கும்? காருக்குள்ளே ஏசி போட்டிருந்தாலும் வேக்கும். ஏன்? வெளியே இறங்கினா யார் இருக்கிறா? யார் இருக்கிறா? ஆமென். அதனால் என்ன பண்ணக்கூடாது? பயந்து போக கூடாது. யார் வழியிலன்னு இந்த பிசாசு பிடிச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? வெல்கம் பண்ணுறாரு. அவரை குறித்து 1லேருந்து அந்த 5 வசனத்தில் எழுதியிருக்க. அவன் யார்? அவன் எங்கே குடியிருக்க? அவன் குடியிருப்பு எங்கே? கல்லறைகளில். அவன் எங்கே தங்கியிருக்கிறான்? கல்லறைகளில் தான் தங்கியிருக்கிறான். இப்போ அந்த தங்கியிருக்கிறது அவனுடைய குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பயங்கர மோசமான, ஒருவனால என்ன பண்ண முடியல, அவனை அடக்கவே முடியாது இருந்தது. அந்த அளவுக்கு அவனுக்கு பிசாசின் கிரிகள். அதனால தான் அவனை எங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க? நீ ஊர்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாதுன்னு கல்லறைகளை. நீ செத்து என்ன பண்ணிடு, அங்கேயே உன்னை யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க, அடக்கம் பண்ண
நீ கல்லறை, அதனால கல்லறையில் போய் விட்டுட்டாங்க, நீ அங்கேயே செத்து நீயே உன்னை என்ன பண்ணிக்கோ ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்குள்ள கிரியை ஒருவனும் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது இருந்தது. அந்த இந்த இந்த 5வது பார்த்தீங்களா, 5வது வசனம், இன்னொன்று அவனை தன்னை கல்லுகளினால் என்ன பண்ண காயப்படுத்தி கொண்டிருந்தான். இதனுடைய கிரிகள் எல்லாம் என்னன்னா, இது ஒரு விக்கிரக ஆராதனுடைய கிரிகள் எல்லாம் யாரா இருக்குதுன்னா விக்கிரக ஆராதனுடைய கிரிகளாக இருக்குது. அவனை அடக்க முடியல, அவனோட குடியிருப்பு கல்லறை. ஆனால் யூதர்களை பார்த்தீங்கன்னா, யூதர்கள் கல்லறைக்கு அது தீட்டான ஒரு காரியம். கல்லறை என்பது தீட்டான காரியம். கல்லறைக்கு போயிட்டு நேரம் நம்ம வீட்டில் மாதிரி நெடு என்ன பண்ண முடியாது, உள்ள அதுக்கெல்லாம் சடங்கெல்லாம் செஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கல்லறை, அந்த பகுதி எல்லாம் அந்த மரித்தவர்கள் இருப்பாங்க. அதனால் அந்த பகுதி முழுவதும் தீட்டானது. அதனால் இந்த தீட்டான பகுதிக்கு இந்த லேகியோன் பிசாசு பிடிச்சிருக்கிற இந்த மகனை என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிச்சிட்டு உன் குடியிருப்பு எங்கே தான், கல்லறை தான், நீ அங்கே தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அவனை கண்ட்ரோல் பண்ணவும் முடியல, அதனால் விட்டுட்டாங்க. இவன் நாள்தோறும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறையிலிருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு, இவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்ல வாலிபன் தான், ஆனால் அவனுக்குள்ள என்ன கிரியை செய்யுது, பிசாசின் கிரியில் இருக்குது. இவனுக்குன்னு ஒரு தரிசனம் இல்லை, இவனுக்குன்னு ஒரு அடையாளம், இவனுக்குன்னு வந்து நின்று பேச யாரும் இல்லை. இவனுக்காக இவ்வளோ பிரயாசப்பட்டு இவன் நிற்கிற. இப்போ நம்ம நாட்களில் நம்ம பகுதியில் இருக்கிறாங்க, நமக்கு முடியல, நாங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து ஜெபம் பண்ண வராங்க இந்த இவனுக்கு ஆனால் இப்படியெல்லாம் இவனுக்காக செய்ய, இவனுக்காக பரிந்து பேச, இப்படி ஒருத்தன் கடத்தலினுடைய நாட்டில் இருக்கிறான், அவனை அடக்க ஒருவனாலும் இல்லை. அவன் மலைகளில் கல்லறையிலிருந்து கூப்பிட்றான், அவன் தன்னை கல்லுகளினால தன்னை கீறி கொள்றான்னு இயேசுவினிடத்தில் வர யாரும் என்ன பண்ணல, அவனுக்காக அவன் குடும்பத்துக்காக நிற்க. ஏன்னா அது புறஜாதியாருடைய நாடு, அது யூதர்கள் அல்ல. ஏன்னா பின்னாட்களில் வாச்சு நாங்கள் பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள் இருக்கு. யூதர்கள் ஒரு நாளும் பன்றிகளை என்ன பண்ண மாட்டாங்க, மேய்க்க. அது அருவருப்பானது, தீட்டானது, அதை பார்க்க மாட்டாங்க, அதை சாப்பிட அதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அருவருப்பானது தோன்றும். அதனால் இது எல்லா சூழ்நிலையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பகுதி எப்பேற்பட்ட பகுதியாக இருக்குன்னா, புறஜாதியாருடைய ஒரு நாடு, புறஜாதிகள் வாழ்கிற ஒரு நாடு. இப்போ இந்த இயேசு எப்படியோ கடல்லாம் தாண்டி, கடல் சீற்றத்தினால எங்கேயோ அங்கே போனவங்க கடல் கரையில் வந்து நின்று வரவேற்கிறது யாருன்னு பிசாசு. இவனை பார்க்கும் பொழுதே எல்லாரும் பயந்து ஓடுறாங்க, இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் 5:6 வந்து பாருங்க, 5:6 வசனம் சொல்லுது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து கொள்றான். ஹல்லேலூயா. அங்கே மேலே வசனம் பார்த்தோன்னா ஒருவனை அடக்க முடியல. இவனை என்ன பண்ணல, எந்த சங்கிலிகளாலும் என்ன பண்ண முடியல, இவனை கட்டவே முடியல. அநேக நேரம் 1-2 டைம்ல ட்ரை பண்ணல, அவனை எப்படியாவது கட்டி வைக்கணும், இவனை உடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்கள்லாம் அநேக நேரம் அவனை கட்டி வச்சானோ. எப்படி ஒரு நூலை பிக்கிறது போல பிச்சுட்டு என்ன பண்ணிடுறான், அவன் மலைகள் கல்லறைக்கு ஓடி போகிறான். ஆனால் இப்படி அடங்காத ஒரு மனுஷனை இயேசுவை பார்த்த உடனே ஓடி வந்து அவன் இயேசுவின் பாதத்தில் அமர்றான். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அடங்காதவனையும் யார் மாற்ற முடியும், இயேசு மாற்ற. இயேசுவின் சமூகத்தில் மாத்திருந்தான் ஒருத்தனை அடக்க முடியும். சும்மாலாம் என்ன பண்ண முடியாது, அடங்குவான்னா அவன் அடங்கவே மாட்டான். தேவ பிரசன்னத்தில் தான் எவ்வேற்பட்ட ஒரு அடங்காதவனையும் பலசாலியாக இருந்து அவனை போர்ட்ரேட் பண்ண. 2வது வசனம் 3வது வசனத்தை பார்த்தா இவன் ஒரு பெரிய கொடூரனாக இருப்பான். இந்த மெகா பெரிய கொடூரனும் இப்போ எங்கே வந்து நின்றுட்டு இருக்கிறான், தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். ஆனால் அவனுக்குள்ள இன்னும் என்னதான் இருக்கு, பிசாசு இருக்கு. அடுத்த வசனம் போடுங்களே. இப்போ அந்த பிசாசு சொல்லுது ஆண்டவரை பார்த்து, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இந்த பிசாசுக்கு தெரியும் பூமியின் கடைசி நாட்களில் எல்லாம் இந்த 2ஆம் வருகைக்கு பின்னும் புதிய உலகம், இந்த புதிய வானம் பூமி உருவாக்கப்பட்ட பின்பு இந்த பிசாசை என்ன பண்ணுவாங்கன்னா பாதாளத்தில் போய் என்ன பண்ண போறாரு, அடைக்க போறாரு, அவனை துன்புறுத்த போறாரு. இப்போ இதெல்லாம் யார் அறிஞ்சிருக்கிறா அப்படின்னா பிசாசுக்கு நல்லாவே
தெரியும். ஒரு நாள் என்ன பண்ண போறார், இயேசு வர போறார், நம்மளை எல்லாம் கொடூரப்படுத்த போறார், நம்மளை எல்லாம் டார்ச்சர் பண்ண போறாருன்னு இருக்கு. ஆனால் இப்போ இந்த பிசாசு இயேசுவை பார்த்தோன்னே என்ன வந்துருச்சு, பயம் வந்துச்சு. அதனால தான் எனக்கும் உமக்கு என்னை வேதனை படுத்தாத படிக்கினா இன்னும் உங்களுக்கான டைம் என்ன வரல. நீங்கள் அதற்கு முன்னாடியே என்ன பண்ண வந்துட்டீங்க, என்னை வேதனைப்படுத்த வந்துட்டீங்க. ஏன்னா பூமியின் கடைசி நாட்கள், அந்த நியாய தீர்ப்பு நாட்களில் பிசாசுக்கு ஒரு நியாய தீர்ப்பு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டார் ஆண்டவர், இப்போ வந்து அவனை நியாய தீர்ப்பு பண்ணல, அவனை என்ன சொல்லியிருக்கிறாரு, எதுவும் அது அடுத்த வசனம் தான் சொல்லுது என்னன்னு. ஏன் இந்த பிசாசு வந்து ஆண்டவரை நோக்கி நீ ஏன் என்னை வேதனைப்படுத்த வந்துன்னு கேட்டுச்சுன்னா, ஆண்டவர் முன்னாடியே அவனை பார்த்து சொல்லிட்டாரு, அசுத்தாவி இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று என்ன பண்ணிட்டாரு. எப்போ சொன்னாருன்னா, படவிழுந்து இறங்கி அவன் தூரத்தில் பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூரத்தில் இருக்கும் பொழுதே நீ யாருங்கிறது என்னங்கிறது, என்ன தேவையோட வருங்கிறது எல்லாம் யாருக்கு தெரியும், இயேசுவுக்கு. ஆனால் இந்த கட்டளை இட்டது சீசர்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியல. ஆனால் அந்த பிசாசுக்கு மாத்திரம்தான் தெரியுது. அவன் குழுவுக்கு போய் நேராக வந்து ஓடி வந்து என்னை ஏன் வேதனைப்படுத்த வந்துன்னு கேட்குறான் ஆண்டவர். அவங்க கூட ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறான், தேவ சித்தம் என்னன்னு அவனுக்கு தெரியுது. நம்மளை ஆண்டவர் நியாய தீர்ப்பு படுத்த போறாருன்னு தெரிஞ்சு தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான். இப்போ அந்த 7வது வசனத்தில் நிதமான தேவனுடைய குமாரன், அடுத்த வசனம் போடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்குறார், உன் பேர் என்ன? இது ஏன் ஆண்டவர் எங்கேயுமே கேட்காததை ஏன் இங்கே கேட்குறார் அப்படின்னா, இது கூடிய வெளிப்பாடு. இந்த லேகியோன், நாங்கள் அநேகர் அப்படின்னா, லேகியோன் என்பதற்கு என்னென்னா 4000 6000. இந்த லேகியோன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கூட்டம், ஒரு மந்தைன்னா இப்போ ஆட்டு மந்தைன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் இந்த லேகியோனுங்கிறது ஒரு பெரிய கூட்டம். இந்த பெரிய கூட்டத்தை போல் இருக்கிற பிசாசு அவனுக்குள்ளே இருந்ததுனால அவன் பேர் என்ன சொன்னான், லேகியோன். என்ன பேர்? இப்போ நம்மளாம் எப்படி இருக்கிறோம், கூட்டமாக இருக்கிறோமா? அடுத்த வசனம் போடுங்க. இப்போ அந்த திசைகளில் துரத்தி, இப்போ இந்த 5:10 ஒரு அழகான ஒரு ஜெபம் அந்த பிசாசு பண்ணுது. தங்களை அந்த திசைகளிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். யாரு? இந்த 6000 பிசாசு சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுது. என்ன பண்ணுது, நீங்கள் துரத்திடுங்க, நான் போகிறேன், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, இந்த திசையை விட்டு, இந்த எல்லையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன துரத்தக்கூடாது. அவங்க கூட எவ்வளோ தெளிவாக என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொன்னார், ஜெபம் பண்ணு. ஜெபத்தை கேட்டாரா? போடாதீங்க, அடுத்த வசனம். ஜெபத்தை கேட்டாரா? பிசாசின் ஜெபத்தை கேட்டாரா? அவர் இல்லைங்கிறீங்க. ஜெபத்தை கேட்டாருங்க. நம்ம ஜெபம் பண்ணால் தான் கேட்க மாட்டேங்கிறாரு. பிசாசெல்லாம் பண்ண என்ன பண்ணுறாரு, கேட்குறாரு. அப்படி தானே? அப்படியா? இல்லை, அவனுக்கு தெரியும் நம்ம இப்போ இயேசு வந்து நமக்கு என்ன இல்லை, எங்கே இடம் இல்லை. தெய்வ சுத்தம் என்ன, இவனுக்குள்ளே இருக்கக்கூடாது. ஆனால் எங்கே போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான், எங்கேயும் இந்த பாதாளத்தில் என்ன பண்ணிடாதீங்க, என்னை போட்டு அடைச்சிடாதீங்க, ஆனால் இந்த திசையில் நான் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு போ. அதுக்கப்புறம் இன்னும் கேட்குறான், நான் அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள தான் என்ன பண்ணுவேன். இப்போ ஒரு சொல்லிட்டு ஜெபம் எப்படி தான் இருக்குது, எங்கே சேரக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, நான் அங்கே தான் என்ன பண்ணுவேன், அந்த கூட்டத்தோடு தான், அந்த பிணைப்போடு தான் என்ன பண்ணுவேன் நான் சேருவேன். எப்படி இந்த எல்லாரும் தீட்டா என்றுகிற எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கிற பிசாசுனுடைய கிரிகளை தான், எதையெல்லாம் அருவருப்பாக பார்க்குறோமோ அதுக்காக என்ன பண்ணுவான், செயல்படுவான். ஒரு பாஸ் வந்து சொன்னார், ஒரு பாசு பையன் ரொம்ப இதெல்லாம் நீங்கள்லாம் ஏன் அப்படி ஜெபம் பண்ணுறேன்னு அவனுக்குள்ளே ஒரு ஏன் அப்படின்னா அவனுக்கு ஒரு வெக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிசாசை என்ன பண்ணுங்க, போன்னு சொல்கிறீங்க, பிசாசை கடிந்து கொள்றீங்க, பிசாசை அடிக்கிறீங்க, அவனை என்னென்னமோ சொல்லி திட்டுறீங்க. அதெல்லாம் நான் ஒன்று பண்ண போகிறேன். நம்மளையெல்லாம் இவன் மனம் திரும்ப, அவன் மனம் திரும்ப, இவன் மனம் திரும்பாத காரணமே யாருதான், பிசாஸ். அதெல்லாம் நான் இனி எப்படி ஜெபிக்க போகிறேன்னா, ஆண்டவரே எங்களை மாற்றுறதுக்கு பதிலாக யாரை மாற்றிருங்க, பிசாசை மாற்றிருங்கன்னு அவன் என்ன ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, பிசாசின் மனம் திரும்புதலுக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், பிசாசின் மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே இந்த பிசாசை என்ன பண்ணுங்க,
இந்த மனம் திரும்ப பண்ணுங்க. அவன் இந்த கிரியைகளை விட்டு மாறணும் ஆண்டவரே, அந்த எண்ணங்களை விட்டு அவன் மாறணும் ஆண்டவர்னு யாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த பையன்? பிசாசுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ தான் அந்த பாஸ்டர் சொன்னாரே, அவனுக்கும் நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, தேவ சித்தம் என்னமோ அவருக்கு எதிரடியாக செய்கிறது தான் அவனுடைய கிரியையே. அதை ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நம்ம தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆனால் நமக்கு ரெண்டு வில், நீ இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தை சொல்லி உன் கையில் விருப்பத்தை கொடுக்குறாரு. நீ என்ன பண்ணலாம், நீ ஒருவேளை நம்பி என்னை பின்தொடர் வரலாம், இல்லை ஒருவேளை நீ அவனுக்கு பின்னாடி போகலாம். ஆனால் பிசாசு அப்படி இல்லை, நீ என்ன சொன்னாலும் அதுக்கு எதிரடியாகவே பேசிட்டு இருப்போம். அந்த கிரிகள் அவன் தான் அவனுடைய கிரியை. அதுபோல் இந்த பிசாசு எதை அருவருப்பாக தோன்றுமோ, எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லமோ அதையெல்லாம் செய்யும்படி எப்படி தான் இருப்பான் அவன், நமக்கு எதிராக தான். இப்போ அதனால் ஆண்டவர் எதுவும் சொன்ன, போ நீ பண்ணிக்கு தானே போகணும், பண்ணி கூட்டத்துக்குள்ளே தானே போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அனுமதி கொடுக்குறார். அநேகருடைய ஜெபம் கேட்கப்பட்டதுக்கு பிசாசனுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம பின்னாடி நம்ம பார்க்குறோம் 3 பேரும் ஜெபம் பண்ணுறாங்க, 3 பேருடைய ஜெபத்தையும் கேட்டார் என்பதையும் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வசனம் போடுங்க. பன்றிகளை எதற்கு குறிக்குதுன்னா, 2000 பன்னி, ஒரு பன்னி 2 பன்னி இல்லை, 2000 பன்றிகள் அந்த அந்த பகுதிகளில் அவங்க எப்படி நம்ம ஊர்களில் ஆடு மேய்ச்சி நம்ம எல்லாம் ஒரு தொழில் பண்ணுறோமோ அதுபோல் அவங்க எதை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, பன்றிகள் வளர்த்து தொழிலாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ 2000 பன்னி செத்துருச்சுன்னா அந்த வீட்டில் அங்கே பகுதிக்கு ஒரு பெரிய இழப்பு தானே, அப்படி தானே? பொருளாதாரத்தில் பெரிய ஒரு சரிவை யார் பார்த்துட்டா? அந்த ஜனம் பார்த்துருச்சு. ஆனால் ஆண்டவர் எப்படி இந்த இந்த லேகியோன் இந்த பிசாசு படைத்தவனை சுத்திகரித்தாரோ அதே போல் அந்த இருக்கிற பகுதியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுத்திகரிக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான எந்த காரியம் அந்த பட்டணத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எப்படி லேகியோன ஆண்டவர் சுகமாக்கினாரோ, அவனை திரும்பவும் தன்னிலைக்கு கொண்டு வந்தாரோ, அதுபோல் அந்த பட்டணத்துக்குள்ள கிரியை செய்கிற அந்த பன்றிகள், அந்த அருவருப்பான தீட்டானது என்ன பண்ணுறார் ஆண்டவர், போ நீ கேட்டதை கேட்ட, எதை பிசாசு அவனுக்கு சாதகமாக நினச்சாரோ அதை ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டாரு, சாதகமாக பயன்படுத்திட்டு. இப்போ அந்த ஜனங்கள் பார்த்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் வராங்க. 15ஆம் வசனத்தில் எல்லா ஜனங்களும் வராங்க. யாரை பார்க்க? இயேசுவை மட்டுமா? யாரை பார்க்க வராங்க? இயேசுவை பார்க்குறாங்களோ இல்லை யாரை பார்க்குறாங்க? ஏன்னா அவங்க பார்த்த மனுஷன் அங்கே இல்லை, அந்த மனுஷனை அடக்கவே முடியாது. அவனை சங்கிலினால் எவ்வளோ தூரம் கட்டுனாலும் அவனை அடங்காதவன், திருந்தாதவன், பேச்சுக்கு அடங்காதவன் இப்போ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான், வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்தவனா என்ன பண்ணிட்டு இருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறது. பார்த்த உடனே எல்லா ஜனங்களுக்கும் முதல்ல கூட எப்படி இருந்தான், முதல்ல இருந்த பயத்தை விட எச்ச ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ என்ன ஆயிடுச்சு இவனுக்கு, இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி. இந்த 4ஆம் அதிகாரத்தில் கடைசியில் ஆண்டவர் இஸ்ரவேல் அந்த அந்த பெரிய கடலை அமர்த்தும் போது சீசர்கள்லாம் பேந்த முழிச்சு நின்னாங்களோ, ஐயோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறத இயற்கைக்கு உண்டான அதிகாரத்தை ஆண்டவரை செயல்படுத்துறாரு. 5ஆம் அதிகாரத்தில் அந்தகார கிரியைகளுக்கு பிசாசின் மேலே என்ன பண்ணுறாரு, அதிகாரத்தை செலுத்துற. எப்படி சீசர்கள்லாம் பேந்த முழிச்சு பார்த்தாங்களோ அதே போல் அந்த எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க, பேந்த முழிச்சு என்ன பண்ணுறாங்க, பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், புத்தி தெளிந்து இருக்கிறான். எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. 5:16 எல்லாம் அறிவிக்கிறாங்க என்ன நடந்தது, எப்படி நடந்தது, எப்படி இந்த மனுஷன் மாறினா, எங்கே இந்த பன்றி 2000 பண்ணி இருந்தது, என்ன எல்லாத்தையும் அறிவிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் ஊரே சேர்ந்து ஒரு ஜெபம் வைக்குது ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணணும், எல்லைகளை விட்டு போகும்படி வேண்டிக்கொள்ள துணையினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன நன்மை பண்ணாரு உங்களுக்கு, என்ன பண்ணாரு, பிசாசுல துரத்தினாரா, பண்டிகைகள் ஆண்டவருக்குள்ள இல்லை, அதுவா என்ன ஆயிடுச்சு, பிசாசு கேட்ட கிரியின்படி போய் விழுந்துருச்சு. இப்போ இது எல்லாம் பார்த்த ஜனங்க
இந்த தெக்கப்போலி அந்த நாட்டு இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, தயவு செஞ்சு எப்படி வந்தீங்களோ கப்பலில் அதே கப்பலில் என்ன பண்ணுங்க இருங்கப்பா. அநேக நேரம் நம்முடைய ஊழியங்களில் அப்படி தான் இருக்கும். நம்மளை வரவேற்கிறது யாரு தான்? நம்ம போய் என்ன நன்மை செஞ்சாலும் எல்லாரும் சேர்ந்து வந்து சரி இப்போயாவது என்ன பண்ணுவாங்க, மனம் திரும்புவாங்க, இப்போயாவது நம்மளை ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு வந்து நின்னோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நாளையிலேருந்து என்ன பண்ணாதீங்க, இங்கே வராதிங்க பாசம்மா, இன்னையோட இந்த ஜெபத்தை என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். இதுதான் ஆண்டவருக்கு கிடைத்த வரவேற்பு. நம்ம ஆண்டவருக்கு அந்த வரவேற்பு யாருக்கு? சகல அதிகாரத்தையும் படைச்ச ஆண்டவருக்கே அந்த வரவேற்புனா நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல அதை எதிர்பார்க்கணுமா எதிர்பார்க்கக்கூடாதா? எதிர்பார்க்கணும். அடுத்த வசனம் பார்க்க 5:17. இப்போ 2 ஜெபத்தை பார்த்துட்டோம். முதல்ல பிசாசு என்ன வேண்டிக் கொள்ளுது? எல்லையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, எல்லையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் துரத்துங்க நான் போகிறேன், ஆனால் என்ன பண்ண மாட்டேன், எல்லையை விட்டு போக முடியும் என்ன பண்ணாதீங்கண்ணே சொல்லாதீங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமென், சரி போ. அடுத்து என்ன அவன் வேண்டுதல்? இந்த பன்றிக்கு விட்டு என்ன பண்ணுங்க, என்ன அனுப்பிச்சிருங்க, அங்கே போய் நான் ஒன்றா இருந்துக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? உத்தரவின்படியே போ. அடுத்து ஊர் ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, எல்லையை விட்டு என்ன பண்ணிடுங்க ஆண்டவரே, போயிருங்க ஆண்டவரே. அவங்க என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அப்படி என்ன பண்ணுறாரு? எதுவுமே சொல்ல. அப்படியா, சரி ஆண்டவர் என்ன அப்படியே அவர் படையில் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் எதுவுமே சொல்ல, இப்படி திரும்பினது இப்படி திரும்பி போயிட்டாரு. ஆனால் அடுத்த வருஷம் வருது 5:19. இப்போ இன்னொருத்தவன் ஜெபம் பண்ணுறான். என்னன்னு? அப்படியே படவில் ஏறுகளை போகிறது பிசாசு பிடிச்சவன், இந்த சுகமானவன், இந்த புத்தி தெளிந்தவன் வந்து கேட்குறான். அவன் வந்து ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுடைய வந்த போகிறேன்னு அவனும் வேண்டிக் கொள்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும், என்ன ஜெபத்தை சொல்லியிருக்கணும்? பிசாசு ஜெபம் பண்ணால் கேட்குறாரா? கேட்டாரா? அப்புறம் ஊர் ஜனங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இங்கேருந்து என்ன பண்ணிடுங்க, போயிருங்க. ஆண்டவர் என்ன பண்ணார்? கேட்டாரா? இப்போ அடுத்து யார் வந்து ஜெபம் பண்ணுறா? இந்த பிசாசு பிடிச்சவன், புத்தி தெளிந்தவன் வந்து ஜெபம் பண்ணுறான். தேவனை நம்பி வந்து விசுவாசிச்சு வந்து இந்த ஜெபத்தை பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நோ. என்ன சொல்லிட்டாரு? உன் ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன், கிளம்பு. இப்படி தான் அநேக நேரம் நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, கேட்கவே. பிசாசு பண்ணா யார் அவிசுவாசி, யாரோ ஒரு புறஜாதியார், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்னைக்காவது வந்து ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு போடுறாங்க. ஆனால் நம்ம தினந்தோறும் வந்து ஆண்டவரே நான் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு காலையில் வந்து ஜெபம் பண்ணி, மதியானம் வந்து ஜெபம் பண்ணி, பைபிள் ரீடிங்கு வந்து, மோசைய ஜெபத்துக்கு வந்து ஜெபம் பண்ணா ஜெபத்தை என்ன பண்ண மாட்டேன், உனக்கு உத்தரவு. ஆனால் பிசாசு சொல்லும்போது அவனுக்கு உத்தரவு கொடுத்துன்னு இருக்கு. பிசாசுக்கு வேண்டிக் கொண்ட போது அவனுக்கு உத்தரவு கொடு. ஜனங்கள் சொல்லும் போது நீங்கள் வெள்ளைக்கு வராதிங்க, ஓகே போகிறேன். எடுத்து இன்னும் விசுவாசமாக நம்பி வந்த பிள்ளை, ஆண்டவரே நானும் கூட, நோ. எத்தனை பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்காருன்னு தெரியல. 3 பேருடைய ஜெபத்தை பார்க்குறோம். 2 பேருடைய ஜெபத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கேட்டார். ஆனால் ஒருத்தருடைய ஜெபத்தை கேட்கவே இல்லை. ஆனால் அவன் தான் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கிறான். அவன் தான் ஆண்டவரே நீங்கள் வேணும், நீங்கள் தான் எல்லா நேரங்களிலும் நீங்கள் தான் வந்து நின்னா, இந்த ஆண்டவர் என்ன பண்ணுறார், நமக்கு ஜெபத்தையே கேட்கவே மாட்டிக்கிறார். ஏன்னா தேவ சித்தம் உன் மூலியமாக நிறைவேறுனா உன் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீ ஜெபம் பண்ணினா உனக்கு உத்தரவே கிடைக்காது. பிசாசு வந்து ஜெபம் பண்ணுவான், அவனுக்கு உத்தரவு கிடைச்சிடும். நீ காலையிலிருந்து மாலை வரைக்கும் முட்டையில் நின்று தலையில் நின்று ஜெபம் பண்ணாலும் உனக்கு உத்தரவு கிடைக்காது. ஏன்னா உன் மூலியமாக தேவ சித்தம், ஏன்னா அவன் மேலே இருக்கிற தேவ திட்டம் பெருசு, அவன் மேலே இருக்கிற தேவ தரிசனம் பெருசு. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணல, உத்தரவு கொடுக்காம அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறார்.
நீ போய் உன் இனத்தாரிடத்திற்கு உன் வீட்டிற்கு போய். ஆண்டவர் சொல்கிறேன் நான் உங்களோட இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறேன் நான் உன் வீட்டுக்கு போ. ஆண்டவர் நான் உங்களோட வரணும், உன் இனத்தாரிடத்துக்கே போ. ஆண்டவர் இது கோபமாக சொல்லாமல் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவர்களை எல்லாம் அவர்களுக்கு போய் என்ன பண்ணு, அறிவி. அவன் மேலே இருக்கிற தரிசனம், அவன் மேலே இருக்கிற அழைப்புனா அவன் போய் என்ன பண்ணணும், அந்த ஊழியத்துக்கு அந்த பட்டணத்துக்கு ஊழியம் செய்யணும். என்னதான் என்ன பண்ணாங்க, இந்த பட்டணத்தை விட்டு வரக்கூடாதுன்னு எல்லையை என்ன அனுப்புனாங்க. ஆனால் உன்னைய நான் என்ன பண்ண போகிறேன், பட்டணத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அநேகருடைய ஜெபத்தை கேட்கல. இதனால் எத்தனை பேர் ஆண்டவர் ஊழியத்துக்கு உங்களை ஏவுறாரோ, ஊழியத்துக்கு தரிசனத்தை அவங்க இருதயத்தில் தந்தாரோ, அந்த உங்கள் பட்டணத்தில் உங்கள் கிராமங்களில் கர்த்தர் உங்களை தான் என்ன பண்ணியிருக்கிறார், நம்பி இருக்கிறார். அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய குடியிருப்பு எங்க, கல்லறைகளை. அவனுடைய ஆரம்பத்தில் அவன் அடங்காதவனாக இருந்தான். ஒன்றுக்கும் அந்த பட்டணமே அவனை ஒதுக்கி, அந்த பட்டணமே இவன் வேண்டாம், இவன் என்ன பண்ணட்டும், அந்த கல்லறையிலேயே கிடந்து சாகட்டும். ஏன்னா அவனை என்ன பண்ண முடியாது, இனி அவனுக்கெல்லாம் புத்தி சொல்ல, அவனை இனி கட்டி வச்சும் உதைச்சாலும் அவனுக்கு புத்தியே வராதுன்னு சொன்னவனை கர்த்தர் சந்திச்சு அவனை புத்தி தெளிந்தவன் ஆக்கி அவன் மேலே தன்னுடைய திட்டத்தை வச்சு தெக்கப்பொழியில் அவன் ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை செய்கிறான். அதான் வசனம் 5:20 சொல்லு. அவன் போய் சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்பொழி எனும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு தான் உங்கள் பட்டணத்தை அசைக்க போகிறார். பாசமெல்லாம் வரமாட்டாங்க. பாசமெல்லாம் அவங்களாம் கார் ஏறிடணும். அவங்கள எப்படி ஏறிடணும், கார். நாங்களாம் வந்து ரொம்ப நாள் உங்கள் பட்டணத்தில் வந்து உட்காந்தாலும் என்ன பண்ண முடியாது. ஆனால் உங்களை தான் கர்த்தர் உங்கள் பட்டணத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் போய் சொல்லும் போது தான் அங்கே இருக்கிற என்ன சொல்ல சொன்னார் அவனுக்கு ஒரே அதான், கர்த்தர் உனக்கு செய்த நன்மை என்ன பண்ணு, வேறு எதையும் சொல்லாது. வேறு எதையும் முதல்ல அதை சொல்லு. கர்த்தர் உங்களுக்கு என்ன நன்மையை செய்தாரோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன நன்மையை செய்தாரோ அதை உன் பட்டணத்துக்கு என்ன பண்ணிடு, அறிவி. கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை பட்டணங்களில் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை என் கிராமத்தில் நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், என் கிராமத்தில் நான் மட்டும்தான் இருக்கிறேன்னா கர்த்தர் உங்களை ஏன் தெரிந்தெடுத்திருக்காருன்னா, இது எல்லாம் சொல்லி இந்த பட்டணத்தை நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் 31 வாச்சிங்கன்னா அதே தெக்கப்பொழிக்கு ஆண்டவர் திரும்ப வரார். அங்கே வந்து திரும்ப அற்புத அடையாளங்களை செய்கிறாரு. எந்த பட்டணத்தார் வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த வழியாக வரும்பொழுது 7:31 வாச்சிங்கன்னா, மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்பொழியின் எல்லைகளுக்கு வழியாக கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்த வழியாக போகும்போது எந்த பட்டணத்தார் நீங்கள் என் எல்லைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எந்த பட்டணத்தார் நீங்கள் இனி என் எல்லைக்கு, என் சந்ததிக்கு, என் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இப்போ ஆண்டவர் திரும்பவும் அந்த வழியை வரும்பொழுது அந்த ஜனங்க வந்து வேண்டிக் கொள்கிறாங்க. ஆண்டவரே நீங்கள் சுகமாக்கும்படி உங்கள் கைகளை வைக்கும்படி வேண்டிக் கொள்ளும்படி அவங்களிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அதுக்கு காரணம் இந்த பட்டணத்தை அவன் போய், அந்த பிசாசு பிடித்தவன் போய் தேவன் தனக்கு செய்த நன்மைகளை எல்லாம் என்ன பண்ணான் சொல்லி, தேவன் வருகிறதற்கான காலத்தை, அந்த காரியத்தை அவன் நடப்பிச்சான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கையில் நம்பி தான் இந்த தரிசனத்தை உங்கள் கையில் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். அற்பமாக என்ன அதிங்க இந்த தரிசனத்தை. கர்த்தர் உங்களை அற்பமாக என்ன பண்ணல. ஒரு நாள் யாரையும் எந்த மனுஷனையும் அற்பமாக பார்க்குற தெய்வம் அல்ல. ஊர் மக்களை இவன் ஆகாதுன்னு ஒடுங்காதவன், இவன் வேலைக்கு ஆகாதுன்னு தள்ளினவன் தான் கர்த்தர் அந்த பட்டணத்தில் கதை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் உங்கள் தகப்பன்மார்களுக்கு இல்லாத கிருபையை, உங்கள் தாத்தாமார்களுக்கு இல்லாத கிருபை ஏன் கர்த்தர் உங்கள் தரிசனத்தில் நீங்கள் பிறந்த நாட்களில் கர்த்தர் இந்த வேதத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, உங்கள் மூலியமாக தான் கர்த்தர் இந்த தரிசனத்தை இந்த பட்டணத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மா யாரையும் தெரிந்தெடுக்கல. மேன்
கர்த்தர் சும்மா யாரையும் வெறுமனே போய் உங்களை சந்தோஷப்படுத்தும்படி வெறும் உங்க வாழ்க்கையை மாற்ற ஆசீர்வதிக்க கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கல. உங்க மூலியமா கர்த்தர் உங்க பட்டணத்தை ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தரிசனத்தை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த தரிசனத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்கல. இன்னும் தேவனுக்கு விரோதமாகவே என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நம்ம ஜெபம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அந்த ஜெபம் நல்லது தான். ஆண்டவர் நான் உங்களோட இருக்கணும், நான் உங்களோட இருக்கணும். ஜெபம் நல்லது தான். ஆனால் நீ என்னோட இருந்தது போதும். நீ போய் என்ன பண்ணுவோம்? ஜனத்துக்கு, உன் இனத்தார் இடத்திற்கு போய் அறிவி. நம்ம மேலே விழுந்த கடமை அது. நம்ம ஜனத்துக்கு, நம்ம ஜாதிக்கு, நம்ம இனத்துக்கு நம்ம தான் போய் நிற்கணும். அந்த முழு பட்டணத்துக்கும் ஒருத்தனை கர்த்தர் வச்சிருந்தார். நீங்க ஊழியம் செய்ய போறீங்களா, இல்லை போய் படுத்து தூங்க போறீங்களா? கர்த்தர் உன்னை நம்பிதான் படவுல என்ன பண்ணாரு? ஏறினார். அவருக்கு தெரியும் இந்த மனுஷன் போய் ஊழியம் செய்வான், இவன் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பான்னு நம்பினதுனால தான் அவர் படவு ஏறினார். உங்களை நம்பி தான் ஆண்டவர் இந்த ஊழியத்தையும் இந்த தரிசனத்தையும் கையில் என்ன பண்ணியிருக்காரு? கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் இந்த தரிசனத்தை உங்கள் தலைமுறையை விட்டுட்டு போக விடாதீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்க அநேகர் முதல் சந்ததியினர். உங்கள் தாத்தா மாரத்தில் இந்த தரிசனம் கொடுக்கப்படலை. உங்கள் முப்பாட்டர் கையில் இந்த தரிசனம் கொடுக்கப்படலை. உங்கள் அப்பா அம்மார்களுக்கு இந்த கிருபை கொடுக்கப்படலை. கர்த்தர் உங்கள் கையில் தான் நீங்கள் வரும்படி இந்த தரிசனத்தை உங்களுக்காகவே வச்சிருக்கிறார். எல்லாரும் நினைச்சாங்க இந்த தெக்கப்போலி பிசாசு பிடிச்ச இந்த மனுஷன் அவ்வளோதான், செத்துருவான், இவன் முடிஞ்சான், இவன் வாழ்க்கை வீணாயிருச்சு, அவ்வளோதான். 6000 பிசாசு, 1-2 பிசாசுனா சர்ச்சை கூட்டிகிட்டு வந்து வச்சு ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் 6000 பிசாசு சர்ச்சிலலாம் கூட்டிகிட்டு வந்து வைக்கவே முடியாது. ஒன்றுக்கு அடங்காதுன்னு தூக்கி வீசின மேலே தேவ திட்டம் இருக்கு. தேவ திட்டம் உங்கள் மேலே இருக்குன்னா 6000 பிசாசு இருந்தாலும் உங்களை மேற்கொள்ள, ஏன்னா உங்களை பார்க்கும்படி உங்கள் கடற்கரைக்கு யார் வந்திருக்கிறா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாக என்ன பண்ணணும்? போய் ஊழியம் செய்யணும். இந்த பிசாசை பிடிச்சவனை போல அவனுக்கு கடைசி வரைக்கும் அவன் பேர் கொடுக்கப்படலை. பேர் கடைசி வரைக்கும் என்னதான் நம்ம சொல்கிறோம்? பிசாசு பிடிச்சவன் தான் சொல்கிறோம். ஆனால் அவன் போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணான்? தேவனுக்கு நேராக திருப்புகிறான். கர்த்தர் அந்த வாஞ்சியும் அந்த வைராக்கியத்தையும் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம பகுதிகளில் எத்தனை கிராமங்கள் இருக்குது, எத்தனை பட்டணங்கள் இருக்குது? உங்கள் பகுதிகளில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? எத்தனை பேர் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க? இன்னும் நீங்கள் மட்டும்தான் வரீங்களா? உங்கள் கிராமத்துக்கு நீங்கள் தான் உத்தரவாதம் எடுக்கணும். எப்படி இந்த மனுஷன் உத்தரவாதம் எடுத்து போய் கர்த்தர் இயேசு தனக்கு சொன்னபடியே செய்தது போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தரிசனத்தில் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நாள் வரும், அந்த பட்டணத்தார் வந்து கேட்பாங்க. எப்படி 7ஆம் அதிகாரத்தில் 32 வந்து இயேசுனிடத்தில் வேண்டிக் கொண்டார்களோ அந்த நாள் இந்த சபைக்கு வரும். அப்போ எல்லா ஜனங்களும், எந்த பட்டணத்தார், இங்கே இருக்கிற எல்லா கிராமத்தாரும் சபைக்கு வந்து ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுங்க? வேண்டுகிற காலம் சபைக்கு வரும். வரணும். நீங்க போய் உங்க கிணத்தார் இடத்திற்கு, உங்க பட்டணத்துக்கு, உங்க கிராமத்துக்கு நீங்க போய் ஊழியம் செய்யணும். ஊழியத்தை செய்யாம எதையும் என்ன பண்ண முடியாது? எதிர்பார்க்க முடியாது. உங்க தரிசனத்தை, உங்க நம்பி கொடுத்ததை இழந்து போயிடாதீங்க. கர்த்தர் அடுத்த தலைமுறைக்கு என்ன பண்ண போக விட்டுறாதீங்க. உங்க இருக்கிற இந்த நாட்களில் ஏன் நம்பினார்னு தெரியல. ஏன் கர்த்தரை உங்க அப்பாவை நம்பி இருக்கலாம், உங்க தாத்தாவை நம்பி இருக்கலாம், முப்பாட்டர்கள் நம்பி இருக்கலாம், ஏன் உங்க பிள்ளைகளை நம்பி இருக்கலாம். அவ யாரையும் நம்பல. உன் கையில என்ன பண்றாரு? வந்து கொடுக்கிறார்.
ஏன் அந்த தெக்கோலிய பட்டணத்தில் எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்கலாம், எத்தனையோ பேர் அவனுக்காக பிரயாசப்பட்டிருக்கலாம். ஆனால் யாரையும் கர்த்தர் போய் நின்று சொல்லலை, நீங்கள் போய் அறிவிங்கன்னு சொல்லலை. ஏன் அங்கே வசனம் சொல்லுது, அங்கே சுற்றி இருந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பார்த்தாங்க. அங்கே போய் ஆண்டவர் சொல்லிட்டு போல, இதை நடந்ததெல்லாம் பார்த்தீங்களே, நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் போய் அறிவிங்கன்னு சொல்லலை. இந்த மனுஷங்கையில் தான் கொடுத்து என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். அதற்கு நம்பிக்கையுடையவர்கள் அந்த மனுஷன் நடந்து கொண்டான். நம்ம நம்பி கொடுத்த இந்த வார்த்தையை நம்ம நம்பிக்கையாக கர்த்தருக்காக நிற்கும் பொழுதுதான் ஒரு நாள் வரும். அந்த ஜனம் நீங்கள் எப்படி இந்த ஒரு பட்டணத்தில் எப்படி நீங்கள் இந்த பகுதியில் பார்த்தது போல் யாருமே அந்த பட்டணத்தை ஏற்றுக்கொள்ளாதது போல், எல்லாரும் இயேசு வேண்டான்னு சொல்லது போல், ஒரு நாள் ஒரு 7ஆம் அதிகாரம் ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த வழியாக வரும் பொழுது எல்லாரும் வந்து வேண்டிக் கொண்டாங்க. அதுபோல் உங்கள் பகுதிக்கு ஒரு நாள் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். நீங்க எழும்பலினா இன்னொரு ஆளை கர்த்தர் எழுப்பிடுவார். நீங்க எழும்பிருங்க. அதற்கு முன்னாடியே அதுக்கு தான் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கினார். அதற்கு தான் அந்த கல்லறையிலிருந்தும் கல்லறையின் குடியிருப்புகளிலிருந்து கர்த்தர் உங்களை மாற்றி கொண்டு வந்தார். அதனால தான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்களை நீக்கி உங்க புத்தியை கொடுத்து உங்களை உட்கார வச்சிருக்கிறார். வெறுமனே வந்து ஆராதிக்கிறது மாத்திரம் இல்ல, தேவ தரிசனத்தை உங்க மூலியமா உங்க பட்டணத்தில் கர்த்தர் செய்யும்படிதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நேசிச்சனாலதான் யாரும் வராத, யாரையும் பார்க்காதவங்கள வந்து நிற்கிறார். அவ்வளோ பெரிய தரிசனத்தை கொடுக்கிறது யாரும் நம்மள பரலோகம் வந்து நிற்குதுங்க. பரலோகத்தை உண்டாக்கின மனுஷ குமாரன் வந்து நிற்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணி விட்டுறாதீங்க. இந்த தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உணர்த்துன்னு ஒன்றே ஒன்றுதான், இருக்கிற நாட்களில் நீ வாழ்கிற இந்த நாட்களில் உன் மேலே இருக்கிற தரிசனத்தை நீ என்ன பண்ணிடாத, தவற விட்டுறாத. உன்னை நம்பினதுனால தான் உன் தலைமுறைக்கு ஒன்றை என்ன பண்ணியிருக்கிறேன், நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். உன் மேலே இருக்கிற தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு போக விடாத. நீங்கள் எவ்வளோ கீழ்த்தனமானவங்களாக இருக்கலாம், ஒன்றுக்கு அடங்காத இந்த மனுஷனை போல நிர்வாணமுடையவங்களாக இருக்கலாம், அதை பற்றிலாம் எதையும் கவலை இல்லை. கர்த்தருக்கு இடம் கொடுங்க, அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் மூலியமாக தான் பட்டணம் ரட்சிக்கப்படும். நீங்கள் யார் நம்புறாங்களோ இல்லையோ நீங்கள் போய் அறிவிங்க, நீங்கள் போய் அறிக்கையிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை நம்பி தான் பட்டணத்தை கொடுத்துருக்குறீங்க, அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த பட்டணத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. எப்படி இந்த ஜெபத்தோட்டத்தில் இருக்கிற ஃபாதர் சொல்வார், மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே மோசையை எகிப்திலிருந்து எடுத்துட்டாராம். அதுபோல தான், ஏன்னா ஜனங்களை இஸ்ரவேல் திருப்புறதுக்கு முன்னாடி மோசை என்ன பண்ணும், அவனுக்குள்ள இருக்கிற எகிப்து என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுபோல தான் உங்கள் பட்டணத்திலிருந்து உங்கள் ஜனத்தை உங்களுக்கு எல்லாரையும் திருப்புறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கார், தெரிந்து கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கிறார். நீங்கள் இங்கே இருக்கிறது சும்மா ஒன்று என்ன பண்ணல, நீங்கள் உங்கள் வாழ்க்கை மாறணும், உங்கள் படிப்பு மாறணும், உங்கள் குடும்பம் மட்டும் வளர்றதுக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுக்கவே இல்லை. அதை மாத்திரம் நீங்கள் சார்ந்த சபைக்கு வந்திருப்பீன்னா நான் சொல்கிறது அது கஷ்டம். நீங்கள் ஒரு பாதி தரிசனத்தை இழந்துக்கிட்டே போறீங்க. சொல்கிறது கஷ்டம்தான். வெறும் அற்புதத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழ்ந்து மறைப்பீங்கன்னா இன்னொரு தரிசனம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. இப்போ எதுவுமே உங்களுக்கு அந்த அருமை தெரியாது. பரலோகத்தில் போய் பார்ப்பீங்க. அப்போ தான் நம்ம எவ்வளோ பெரிய தரிசனத்தை இழந்திருக்கிறோம் என்பதை இங்கே யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. இப்போ அசால்ட்டாக உட்காருவீங்க, இப்போ சொன்னால் கேட்காம உட்காருவீங்க. ஆனால் இழந்த பிள்ளைக்கு பரலோகத்தில் போய் இவ்வளோ பெரிய தரிசனத்தை நான் இழந்திருக்கிறேன்னு நினைக்கும் பொழுதுதான் நீங்கள் வருத்தப்படுவீங்க. எவ்வளோ பெரிய அழைப்பு ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொள்ளுகிற இருதயத்தை கர்த்தர் நமக்கும் நம்ம சபைக்கும் தருவாராக. கர்த்தர் எனக்கு தருவாராக. ஹல்லேலூயா.
ஒரு நாளும் உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை அற்பமா எண்ணாதீங்க. மற்றவங்க அற்பமா பார்க்கட்டுங்க, நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, அற்பமா என்ன பண்ணாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை தான் வந்து முதல்ல என்ன பண்ணார், சந்திச்சார். அங்கே கான்வர்சேஷன் வேறு. இங்கே யார் சீசர்களுக்கு போய் அவங்கள எதுவுமே சொல்ல, ஆண்டவர் வராரு, இயேசு வராரு, நீ பேசு, எதுவுமே இல்லை. ஆண்டவரே நேராக போகிறாரு, பேசுகிறார். அதனால தான் ஆண்டவர் டைரக்டாக அவங்களோட பேசியும் நீங்கள் எழும்பலைன்னா நீங்கள் இழக்கிற இழப்பு அதுக்கு பிரதிபலனே இல்லை. உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நீங்கள் உயர்ந்த நிலைமைக்கு போகலாம், அதிகாரம் உடையவனாக இருக்கலாம், பணம் படைத்தவர்களாக இருக்கலாம். தரிசனத்தை இழந்துட்டீங்கன்னா உங்களை போல ஒரு மனுஷன் இல்லை. எதை இழந்தாலும் என் மேலே இருக்கிற தரிசனத்தை நான் காத்துக்கொண்டேன்னு சொல்கிற ஒரு நீதிமான் ஒரு பட்டணத்தில் இருப்பானா, அந்த பட்டணம் நிச்சயமாய் தேவனுக்குள்ளாக்கப்படும். அந்த பட்டணம் நிச்சயமாய் ஒரு நாள் திரும்பும் கர்த்தரிடத்தில். ஹல்லேலூயா. உங்கள் பட்டணத்துக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டுற மாதிரி இங்கே பாசமாக பாராட்டக்கூடாது. உங்கள் பட்டணத்து மேலே உங்களுக்கு வைராக்கியம் இருக்கணும். உங்கள் இனத்தாருன்னு சொல்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் உங்கள் இனத்தார், உங்களுக்கு கூட பிறந்தவங்க, உங்கள் கூட வாழ்ந்தவங்க இந்த நாள் இங்கே இல்லைன்னா கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஒரு நாள் அவங்க வரணும், அதான் உங்களை வச்சிருக்கிறார். நம்ம என்ன இங்கே இருந்துக்கிட்டு அங்கே என்ன பண்ணுறோம், அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லிக்கிட்டு நீங்களே சரியில்லாம தான் என்ன பண்ணோம் இருந்தோம். நம்மளே சரியில்லாம தான் இருந்தோம். ஆண்டவர் அவங்க சரியில்லை, இவங்க யாருமே சரியில்லை. நீங்க சரியாக்குகிறது இல்லை, எல்லாரையும் சரியாக்குகிறது யாருதான், அவர்தான். அவர் நமக்கு செய்த பணியை, கொடுத்த ஊழியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. இனி எத்தனையோ கிராமம் இருக்கு, உங்களை தான் நம்பியிருக்காரு. நீங்கள் தான் ஊழியம் செய்யணும். எப்படி இயேசுவே கப்பல் ஏற்றிட்டாங்க, யாரை ஏற்றினாங்க, நீங்கள் கப்பல் ஏறுங்கன்ட்டாங்க. அதே போல தான் பாசாமலாம் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றிடுவாங்க. எங்கே, கப்பல் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் தான் போய் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். வாசல் அடைபடுகிறது போல தான் இருக்கும், ஆனால் உங்கள் மூலியமாக தான் வாசல் என்ன பண்ண போகிறார், திறக்க போகிறார். நாங்கள் வந்து அடைச்ச மாதிரி தான் இப்போ இருக்கோம். ஆனால் கர்த்தர் வாசலை திறக்கும்படியான திறவுகோலில் உங்கள் கையில் என்ன பண்ணார், கொடுத்துட்டு பாசமாக கையில் என்ன பண்ணல, எல்லா நேரமும் பாசமாக வாங்க நோ உங்களை தான் என்ன பண்ணியிருக்காரு. அதனால் பாசமாகவே வந்தாலும் அங்கே என்ன ஆகாது, வேலை ஆகாது. வேலையை உங்கள் கையில் கொடுத்தா பாசமாக ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கிறது, இவங்க உட்காந்துக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாசமா, அங்கே நீங்களே சுகமாக்கி என்ன பண்ணணும், கூட்டிகிட்டு இங்கே வந்து இருந்துக்கலாமா ஒரு 30 நாள். ஏன், அதுக்கெல்லாம் என்ன இல்லை, சபைங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கிற இடம். ஹல்லேலூயா. நீங்கள் போய் என்ன பண்ணணும், உங்க இருக்கிற சுகமாக்கி கூட்டிகிட்டு வரணும். அந்த விசுவாசம் வேணும் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்வீங்களா, என்னது, விசுவாசமாக செய்யுங்க ஊழியத்தை. அலட்சியமாக செய்யாதீங்க, உற்சாகம் இல்லாமல் செய்யாதீங்க. உற்சாகம் இல்லையா, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, வசனத்தை படிக்க படிக்க தான் நமக்கு பலன் வரும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் செய்கிற வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை, உங்களுடைய கிரிகள் பயங்கரமாக உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். ஒரு வார்த்தை பேசினாலும், ஒரு செய்தி நீங்கள் கொடுத்தாலும், ஒரு வசனத்தை சொன்னாலும் அது கிரியை செய்கிறதா இருக்கணும். அதனால தான் ஏசாயா 55:10 நம்ம வாச்சோம், மாறியும் உறைந்த பனியும் பூமிக்கு வந்து அது பலனை கொடுக்காம போறது இல்லையோ, அதே போல கர்த்தருடைய வசனம் இருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள வளரணும் வசனம். அந்த வசனத்தை இவங்களுக்குள்ள கேளுங்க, இவங்களுக்கே தெரியாது, திருன்னு முழிப்பாங்க, என்ன வசனம் சொன்னேன், அது மாதிரி. அப்படி இல்லை, வசனத்தை சொல்ல, மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவிடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைச்சு
அதன் முளை கிளம்பி விளையமடை செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமடி வாய்க்கும். இந்த அதிகாரத்தோட இந்த விசுவாசத்தோட இந்த வசனத்தை நீங்க சொன்னீங்கன்னா அது அங்க என்ன ஆகும்? இல்லை நம்மளே போய் என்ன, நமக்கே 1008 வேலை, நாளைக்கு போனால் கம்பெனிக்கு போகணும், கடங்காரன் வருவான் நிற்கணும். இதில் உங்களுக்கு வசனம் சொல்லி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இங்கே சொல்லுமா, அங்கே ஊழியத்தை சொல்கிறேன். அங்கெல்லாம் விசுவாசமா இப்படின்னுவாங்க. இங்கே வந்து ஒரு ஃபோன் பண்ணுறது, ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுங்க? விசுவாசம் உடையவர்களா மாறணும். வைராக்கியமா வாழ்ந்துதான் என்ன பண்ணுங்க பாருங்க. வைராக்கியம் பாராட்டுங்க ஆண்டவருக்காக. எல்லா நேரங்களிலும் உங்கள் பெற்றோர்களை நம்பி, உங்கள் உடன்பிறப்புகளை நம்பி, உங்களை நம்பி தரேன்னு சொல்லி நம்பி நின்று பழகாதீங்க. வைராக்கியமா தேவனுக்காக நின்று பாருங்க. அப்பதான் நீங்க பார்க்க முடியும் தேவனுடைய கிரியைகளை. ஹல்லேலூயா. நிற்காமல் ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் மகிமை என்ன பண்ண முடியும் பார்க்க. இப்போ பார்க்குற பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் அந்த நாட்களில் வெறும் ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கெல்லாம் எங்கேயும் இப்போ நிற்க மாட்டாங்க. ஆனால் அவங்க சபையில் 1000 பேர் இருப்பாங்க. வைராக்கியமா நீங்கள் பாராட்டும் பொழுதுதான் உங்களை பார்க்குறவங்க பிள்ளை வைராக்கியமா நிற்கும். நீங்கள் வைராக்கியமா நிற்கலீங்கன்னா உங்கள் பிள்ளை என்ன ஆகுது? அது இன்னும் 4 பேர்த்தோடு போய் நிற்கும். வைராக்கியமாக நிற்கணும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது சொல்லணும் அவங்க வைராக்கியம் முடியும்னு சொல்லணும். எதில்? தேவையில்லாத காரியத்தில் இல்லை, கோபத்தில் இல்லை, தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருன்னு பார்க்குறாங்க நிறைய பேர். நமக்கு எங்கடா அது இல்லை. நீங்கள் வைராக்கியம் பாராட்டும் பொழுதுதான் ஆண்டவரும் வைராக்கியம் பாராட்டுவார். நான் உனக்கு தான் செய்வேன்னு வந்து என்ன பண்ணுவார்? நிற்பார். நீ எப்படி ஆண்டவருக்காக நான் நிற்கணும்னு நிற்பியோ அவரும் நிற்க விட மாட்டார். நான் என் பிள்ளைக்கு இந்த நேரத்தில் நான் செய்தே ஆகணும்னு எப்படி இந்த மனுஷனுக்கு வந்து நின்னாரோ, கடற்கரை ஓரத்தில் வந்து நின்னாரோ, அதுபோல் உங்களுக்காக வந்து என்ன பண்ணுவார்? நிற்பார். வைராக்கியம் பாராட்டுங்க, ஊழியத்தை செய்யுங்க. அடுத்த ஒரு நாள் வரும், இந்த சபை ஒரு நாள் எல்லா பகுதியிலும் ஜனங்க என்ன பண்ண போகிறாங்க? வரப்போகிறாங்க. ஒரு தரிசனம் விரிவாக போகுது. எல்லா கிராமங்களிலிருந்து ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இனி ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கிராமங்களில் நம்பியூரில் வச்சிருக்கிறார். அவங்க எல்லாரும் வரத்தான் போகிறாங்க. ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் உங்களோட இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் போய் என்ன பண்ணுங்க? ஊழியத்தை வைராக்கியமாக செஞ்சுட்டு வாங்க. எப்படி வாங்க? சோம்பலை என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்லுவார், அவங்களுக்கு சோர்வாக இருந்தால் நெஞ்சில் அடித்து சொல்லுவாங்களாமா, இந்த வசனத்தை என்னன்னு, இந்த வசனத்தின்படி நடக்கணும்னு விசுவாசம் வழியில் நெஞ்சு அடிப்பாங்களாம். விசுவாசம் வர வரைக்கும் காத்திருந்து அப்புறம் போய் என்ன பண்ணுவாங்க? ஊழியம் செய்வாங்க. அப்பேற்பட்ட வைராக்கியம் நமக்குள்ள வாலிபர்களுக்குள்ள வரட்டும். உங்களை நம்ப தான் அந்த தலைமுறையை உங்கள் வாலிபர்கள் என்ன பண்ணியிருக்காரு? வச்சிருக்கிறார். உங்களை நம்பினால தான் கர்த்தர் உங்களை எத்தனையோ நண்பர்கள் இல்லாத கிருபையை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு நாளும் இந்த கிருபையும் இந்த ஊழியத்தை என்ன பண்ணிடாதீங்க, அற்பமா எண்ணிடாதீங்க. நாள் வரும், அப்போ சொல்லுவாங்க, இந்த மகன் மூலமாக தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். ஒரு மோசே போதும். யாருக்கு? 20 லட்சம் ஜனத்துக்கு. ரொம்பலாம் வேணாம். எத்தனை பேர் போதும்? ஒருத்தர் போதும். ஒரு யோசே போதும். ஒரு தானியேல் போதும். ஒருத்தர் போதும். அந்த ஒருத்தர் நான் ஏன் நம்மளா இருக்கக்கூடாது? ஏன் நானா இருக்கக்கூடாது? கர்த்தர் செய்கிற காரியம் பலத்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தின் தரிசனத்தையும் பாரத்தையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் இந்த பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சுக்கோங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வைராக்கியம் வரணும்.
சபைக்குள்ளே வரணும். இங்கே இருக்கிற வாலிபர்களுக்குள்ளே வரணும், சிறு பிள்ளைகளுக்குள்ளே வரணும். ஊழியம் செய்யணும்னு இல்லை, செய்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யணும் இல்லை, சொல்லுங்க. ஊழியம் செய்யணும்னு இல்லை, செய்தே ஆகணும். கர்த்தருக்காக நின்னே ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி, அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் தாங்க ஆண்டவரே, எங்களுக்குள்ள இந்த வாஞ்சையை தாங்க, எங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தை தாங்கப்பா. எங்க இனத்தார் மேல ஒரு வைராக்கியத்தை தாங்க. எங்க பட்டணத்தின் ரட்சிக்க தேவையான கிருபைய ஆண்டவரே எங்களுக்கு தந்தருளுவீராக. ஆண்டவரை நோக்கி கேளுங்க, அப்பா எங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தை தந்துருங்கப்பா, இந்த ஊழிய தரிசனத்தை தந்துருங்கப்பா ஆண்டவரே தாங்கன்னு கேளுங்க. வாயை திறந்து, அப்பா எனக்குள்ள தாங்க. உங்க தரிசனம் இன்னும் போகவே இல்லை, உங்க தரிசனம் உங்க தலைமுறை விட்டு போகல. இன்னும் கர்த்தர் உங்களை நம்பிதான் வச்சிருக்கிறாரு. எப்படி அந்த கல்லறையில இருந்த அந்த மனுஷனுக்கு எல்லாரும் செத்துட்டான்னு சொன்னாங்களோ, எல்லாரும் வாழ்க்கை முடிஞ்சதுன்னு சொன்னாங்களோ, அவனை தேடிதான் கர்த்தர் வந்து தரிசனத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை முடிஞ்சிருக்கு நினைக்கலாம். கர்த்தர் இந்த நாள்ல உங்களை நம்பிதான், இந்த நாள்ல உங்களை நம்பிதான் கர்த்தர் இந்த தரிசனத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, அப்பா இந்த தரிசனத்தை புதுப்பிக்கும்படி ஆண்டவரே இந்த நாள்ல புதிய கிருபைகள் எங்களுக்கு தந்துருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில திறந்து, ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே என்னை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஊழியத்தை குறித்த பாரத்தை எங்களுக்கு தந்துருங்க. ஆண்டவரே ஊழியத்துக்கு தேவையான பலனங்களுக்கு தந்துருங்க, ஞானத்தை எங்களுக்கு தந்துருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவரே உமக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற இருதயத்தை கர்த்தர் நீங்க செய்தருளுங்க. இதோ கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்தார் என்கிற இந்த வசனத்தின்படி எங்கள் மூலியமாய் கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களில இங்க இருக்கிற பட்டணங்கள்ல கர்த்தர் நீங்க செய்வீராக. எங்களை கொண்டு கர்த்தர் நீங்க செய்வீராக. எங்கள் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்வீராக. எங்கள் ஊழியங்களை கொண்டு கர்த்தர் செய்வீராக. அப்பா ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா. நாங்க போய் நிற்கும் பொழுது உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக, பிசாசின் கிரிகள் நிர்மூலமாவதாக, வியாதியஸ்தர்கள் சுகமடைவார்களாக, ஜனங்கள் உயிரோடு எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க செய்தருளுங்கப்பா, நீங்க செய்தருளுங்க, எங்களை கொண்டு செய்தருளுங்கப்பா, எங்களை கொண்டு நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எங்களை கொண்டு செய்யுங்கப்பா, எங்களை கொண்டு செய்யுங்க. ஆண்டவரே இந்த தரிசனத்தை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் வாழ்ந்திருந்த நாட்கள்ல தரிசனத்தை நாங்கள் இழந்து போயிடக்கூடாதப்பா. ஆண்டவரே எங்களை நம்பி கொடுத்து இந்த கிருபை இழந்து போயிடக்கூடாதப்பா. எங்கள் தகப்பனாரை காட்டிலும், எங்கள் ஆண்டவரே முப்பாட்டர்களை காட்டிலும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெருசப்பா. இந்த தரிசனத்தை பிடித்து கொண்டவர்களாய் நாங்கள் வைராக்கியம் பாராட்ட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் இந்த நாள்ல கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டணும்னு ஆண்டவரே இருதயத்தில் நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே ஒரு ஊழியத்தை எங்க பகுதிகளில் எங்க கிராமங்களில் நாங்கள் உத்தரவாதம் எடுக்கணும்னு ஆண்டவரே நிர்ணயம் பண்ணினார்களோ, கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக. அவருடைய முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவருடைய கண்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே கைகளை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே அவர்கள் வைராக்கியமாய் நிற்கட்டும். ஆண்டவரே இந்த பட்டணத்தில் அவர்கள் நிற்பார்களாக. ஆண்டவரே எப்படி அந்த ஆண்டவரே பிசாசு பிடித்தவன் வைராக்கியமாய் நின்னது போல இந்த பட்டணத்திற்கு ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்காக இங்க வந்திருக்கிற எல்லாரும் நிற்பார்களாக. கர்த்தர் நீங்க செய்ய போறதற்காய் நன்றி. பெரியவர் அப்பா, உம்மிடத்துல பெரிய காரியங்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதத்திலேயே இந்த வாரத்திலேயே நாங்கள் போகிற இடத்துல ஆண்டவரே யார் ஆண்டவரே எவ்வளவு 6000 பிசாசு வந்து நின்னாலும் ஆண்டவரே அவர்களை மேற்கொள்ள ஆண்டவரே கர்த்தர் நீர் அதிகாரத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரத்தை கொடுப்பீர்களாக. ஆண்டவரே வியாதியஸ்தர்களை குணமாக்குகிற வரத்தை
கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தந்து நீங்க அனுப்புவீராக. இவர்கள் ஜெபிக்கும் பொழுதே அற்புதம் நடக்கட்டும். உங்களுடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுதே பிசாசின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் நீங்க செய்யணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். கர்த்தர் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.